இருள் சேரா இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேரா புகழ் புரிந்தார் மாட்டு. இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில் சொல்கிறேன் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு காலை கடன்லாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. காலை கடன் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டேன் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி எல்லா பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டேன். உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்றதுக்கப்புறம் நம்ம மண்டையை போய் அழகாக கழிவறையில் சீவிட்டு போய் வாட்சா விட ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே, எப்பயும் போல் உக்காந்து. அதுக்கப்புறம் இன்றைக்கி உடற்பயிற்சிக்கு விடுமுறை கொடுத்துட்டு ஒரு வேலையாக வெளியில் போகணும் நண்பர்களே, எங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம விடுதிக்கு போயிட்டு காலை உணவை உண்ண போயிட்டேன் நண்பர்களே. காலை உணவு என்ன இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாதமும் முட்டையை நானே ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கான காலை உணவை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நேற்று போட்ட லெக் ஒர்க் அவுட் தான் கொஞ்சம் வலிச்சிட்டு இருந்துச்சு நண்பர்களே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் சரியாயிடும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வெளியில் போகணுன்னு சொன்னீங்களா, அதுக்காக ரேப்பிடோ புக் பண்ணி நின்றுட்டு இருந்தேன் நண்பர்களே. ரேப்பிடோ நண்பரும் வந்தார், அவரோட ஏறிட்டு அழகாக உட்காந்துட்டு கிளம்பிட்டேன். அது எங்கன்னா ஒன்றும் இல்லை நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம படித்த அகாடமிக்கு தான் போயிருந்தேன். அங்கே போன உடனே பாஸ்போர்ட் சைஸ் போஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொன்னேன். போய் எடுத்துருவா அப்படின்ட்டாங்க நண்பர்களே. பாஸ்போர்ட் புகைப்படம் எடுக்கிறதுக்காக நானும் என்னோட நண்பர்களும் புகைப்படம் ஸ்டூடியோக்கு போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் எல்லோரும் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. கடைசியாக நான் தான் எடுத்தேன், ஆனால் எனக்கு முதல்ல போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட நண்பன் அதை வச்சு விளாண்டுட்டு நான் கட் பண்ணி தரேன்டா அப்படின்னு சொன்னான். கட் பண்ணுறது ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி வச்சு வெட்டி தரேன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கட் பண்ணிட்டான். நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அண்ணன் கிரிட்டுன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதை வாங்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிட்டோம் நண்பர்களே. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம சான்றிதழ் எல்லாருக்கும் வழங்க ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு புகைப்படம்லாம் எடுத்துகிட்டு நேராக நம்ம விடுதிக்கு ஜூட்டு விட்டேன் நண்பர்களே. உடனே நம்ம ரேப்பிடோ நண்பரையும் 10 நிமிஷத்தில் புக் பண்ணேன், அவரும் வந்துட்டார். விடுதிக்கு வந்தோடனே முதல் வேலையாக சான்றிதழ் எல்லாத்தையும் பையில் போட்டு பக்காவாக பீரோவில் வச்சிட்டேன். உடற்பயிற்சி பண்ணுறமோ இல்லையோ குளிக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் குளித்து முடிச்சுட்டு இன்றைக்கான மதிய உணவு உண்ண போயிட்டேன். மதிய உணவு என்ன இருந்துச்சுன்னா, சாதமும் கீரை குழம்பும் இருந்துச்சு. முட்டை எப்பயும் போல் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கான மதிய உணவை முடிச்சிட்டேன் நண்பர்களே. முடித்த கையோடு போய் சாவாசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு படுத்தேன். அதுதான் பிரச்சனைன்ற மாதிரி நேற்று போட்ட கால் உடற்பயிற்சி வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் போட்டது என்னமோ முன்னாடி, ஆனால் வலிக்கிறது எல்லாமே பின்னாடி. அதுக்கப்புறம் எப்படியோ படுத்து தூங்கிட்டு இன்றைக்கான நாளை முடிச்சிக்கலான்னு முடிச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் இன்றைக்கான குறளோட பொருள் என்னென்னா, இறைவனது மெய்யான புகழினை எப்பொழுதும் கூறுபவரிடம் நல்வினை தீவினைகள் சேராது. அதாவது இறைவனை நீங்கள் எப்பயுமே போற்றி பாடிட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட தீவினைகளை சேராதான் நண்பர்களே அப்படின்னு திருவள்ளுவர் கடவுளை போற்றி சொல்கிறாரு. திருப்பியும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.